ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து எல்எஸ்சியோட ஸ்குவாட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து ஜிடியோட ஸ்குவாட் என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து எல்எஸ்சியோட பிளேயிங் 12 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ கோகுலோட பிளேயிங் 11 சொல்லு, அண்ட் தென் வந்து இம்பாக்ட் பிளேயர் சொல்லு. ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். எல்எஸ்சியோட ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சில ஹோல்ஸ் இருந்துச்சு, ஃபில் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹசரங்கா ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி. அன்பார்ச்சுனேட்லி ஹசரங்கா இப்போ அவைலபிலிட்டி அன்சர்டன் இருக்கு. அண்ட் தென் இங்கிலீஷ் ஒரு நல்ல ஹை பிரைஸ் எடுத்திருந்தாங்க, 8.2 crores ஐ கெஸ். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருந்தது. இப்போ கரண்டா இருக்க அவைலபிலிட்டி வச்சுட்டு நம்ம என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். அப்கோர்ஸ் அவங்களோட டிஃபால்ட் ஓப்பனிங் பேர் டெஸ்ட்ரக்டிவ் பேர் மெச்சுமாஷ் மார்க்கன் தான். And followed by Nicholas Puran at number 3. Number 4 ரிஷப் பண்ட். நம்பர் 5 ஆரிஃப் பதோனி. நம்பர் 6 அப்துல் சமாத். கிட்டத்தட்ட இது லாஸ்ட் இயர் இருந்ததுதான். கிட்டத்தட்ட அப்படியே லாஸ்ட் இயர் இருந்ததுதான். நம்பர் 7 அவங்க ஹசரங்கா இருந்தா ஃபிட்டின் பண்ணிருக்கலாம். ஹசரங்கா இல்ல, அதனால அவங்களுக்கு இருக்க ஒரே ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஷபாஸ் அகமதுக்கு தான் போக முடியும். அண்ட் தென் ஃபாலோடு பை முகமது ஷமி ஒரு பிக் பை. அண்ட் தென் மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், மோசின் கான், ஓரளவு சாலிட் இந்தியன் பேஸ் அட்டாக் இருக்கு. ஃபாலோட் பை திபேஷ் சத்ய. இல்ல இன்கேஸ் இங்கிலீஷ் அவைலபிளா இருந்தாருன்னா ஐ வுட் கோ ஃபார் இங்கிலீஷ் அட் நம்பர் 3, ஃபாலோட் பை நிக்கோலஸ் பூரன், ஃபாலோட் பை ரிஷப் பண்ட். அப்படிங்கிறப்போ இது டாப் 5 கொஞ்சம் ஃபயர் பவர் இருக்க மாதிரி இருக்கு. பூரன் நம்பர் 4 வந்து டெஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். ஆமா, இப்ப எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து ஒருவேளை ஸ்குவாடுக்குள்ள வந்தான் அப்படின்னா உனக்கு வந்து பதோனியா வந்து டிராப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சமாத் வந்து கண்டிப்பா ஃபினிஷிங்க்கு வேணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ லெட்ஸே வந்து இன்னொரு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து மார்க்ரம், மார்ஷ், புரன் 3 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை வந்து இங்கிலீஷ் விளையாடல அப்படின்னா வந்து பதோனி வந்துருவாங்க. கீழே வந்து இந்தியன் பேஸ் அட்டாக் வந்து 4 பேர் சொல்லியிருந்தோம். முகமது ஷமி, ஆவேஸ் கான், மொசின் கான், அண்ட் தென் மயங்க் யாதவ். இதுல ஒருவேளை வந்து மயங்க் யாதவ் ஆர் மோசின் கான் மேபி வந்து நல்லா ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து ஆண்ட்ரிஸ் நாக்கியா கூட ஃபிட்டிங் பண்ண ட்ரை பண்ணலாம். நாக்கியா ட்ரை பண்ணுவாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 11ல இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் ரன்ஸ் நிறைய லீட் பண்றது எக்கனாமிக்கலா இல்லைங்கிற ரீசன்னால. ஆமா, ரீசன்ட் ஃபார்ம் வந்து போரா இருக்கு. பட் வந்து நீ பாஸ்ட்ல பார்த்த அப்படின்னா ரபாடா, நாக்கியோட பேர் டெல்லியில நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து மேபி மயங்க் யாதவ் வந்து ஹார்ட்லி ஒரு 100 balls தான் போட்டிருப்பாங்க கரெக்டா. அதனால வந்து ஃபிட்னஸ் வந்து அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. ஸோ எனக்கு என்னமோ வந்து மயங்க் யாதவ் வந்து அகைன் வந்து அந்த 14 மேட்ச் ஆன் த ட்ராட் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு. ஏன்னா மொத்தம் விளையாண்ட மேட்சே வந்து 5 or 6 அவ்வளவுதான். 6 மேட்சஸ் தான். அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து அகைன் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ்லாம் இருக்கான். பட் நல்ல பவுன்ஸ்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இவங்க வந்து ஆண்ட்ரிஸ் நாக்கியாக்கு ஒரு ரன் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிறதோட தாட். ப்ரொவைடட் அவைலபிலிட்டி ஆஃப் வந்து இங்கிலீஷ். இதுதான் வந்து பிளேயிங் 11 அண்ட் இம்பாக்ட் இருக்க போகுது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்ட்ரென்த் என்ன அது மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அந்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னு பாக்குறேன். ஆக்சுவலி முகுல் சௌதரின்னு ஒரு ஹார்ட் ஹிட்டர் இருக்காரு, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சிமிலர் டு கார்த்திக் சர்மா, பாபி சிஎஸ்கே, சலீல் அரோரா, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். ஐ வில் கோ ஃபார் ஹிம் ஆல்சோ. அப்துல் சமாதோட பிளேஸ்ல அவரை கூட ஃபிட் பண்ணலாம். இல்ல இங்கிலீஷ் இல்லாம நம்பர் 5ல பதோனி ட்ரை பண்றாங்கன்னா, இல்ல பதோனி, அப்துல் சமாத், முகுல் சௌதரி, அவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு 2 பேர் எடுப்பாங்கிற மாதிரி தோணுது. முகுல் சௌதரியுமே ஒரு நல்ல டெஸ்ட்ரக்டிவா இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நானும் பார்த்தேன். பட் என்னன்னா ஸ்டார்டிங் 11ல இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பதோனி வந்து டீசன்ட் பெர்ஃபார்மர் லாஸ்ட் சீசன். பட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அது ஒரு ஆப்ஷன் தான், கரெக்ட் தான். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. செக்மெண்ட் போயிருவோமா? சரி, ஓகே. நம்ம என்ன செக்மெண்ட்னா வந்து டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் வந்து பார்ப்போம். ஸோ உனக்கு எப்படி தோணுது டாப் ஆர்டர், டாப் 3? டாப் 3ன்னு பார்த்தா இதுக்கு ஆக்சுவலி ஐ கோ பூரணா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் பூரணா இருக்கும்போது ரொம்ப டெஸ்ட்ரக்டிவ். ஆனா இவங்களோட ஹெவி ரிலையபிலிட்டி டாப் ஆர்டர்ல தான். லைக் சிமிலர் டு குஜராத் டைட்டன்ஸ். பின்னாடி பண்ணிருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூவன் கமாடிட்டியை தவிர மேல டாப் ஆர்டரோட ஹெவி ரிலையன்ஸ் தான் இவங்களுக்கு. ஐ கோ ஃபார் 9 out of 10. ஓகே, எனக்கு இது எந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 3 அப்படின்னு எல்எஸ்சியோட சொல்லலாம். ஏன் அப்படின்னா மார்க்ரம், மார்ஷ் அண்ட் தென் பூரான் இல்லைன்னா இங்கிலீஷ்.
ரொம்ப சாலிடா இருக்கு. ஸோ எனக்குமே 9 தான். அதுவுமே பிளைண்ட் ஹிட்டர்ஸ்ல மார்க்கம் கேன் பிளே ஹோல்ட் ஆன் ஒன் சைடு சார். இப்ப விக்கெட்ஸ் அதர் சைட்ல போகுதுன்னா மார்க்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹோல்டும் பண்ணலாம். அந்த மாதிரி டூ கியர் ஷிஃப்ட் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் மார்க்கம். அதெல்லாம் 3மே வந்து குவாலிட்டி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். யாருமே வந்து டொமஸ்டிக் மட்டும் விளையாண்டுட்டு அப்படி வர்றவங்க கிடையாது. எல்லாருமே வந்து வேர்ல்ட் கப் ஆடுறவங்க, இல்லைன்னா அதர் லீக்ஸ் நல்லா விளையாடுறவங்க. ஓகே, அப்புறம் வந்து மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு பார்க்கணும். மிடில் ஆர்டர் வந்து லெட்ஸ் சே பண்ட், பதோனி, மேபி சமத். பண்டோட லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல, ஆனா எண்டிங்ல செஞ்சுரி, அந்த ஆர்சிபியோட செஞ்சுரி அப்போ ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. அது ஓகே, அதுதான் லாஸ்ட் மேட்சா இருந்தது. அதுக்கு முன்னாடி மேட்சுமே ஒரு 50 சம்திங் வந்தது. ஆனா இந்த இயர் பண்ட்டுக்கான இயரா இருக்கும்னு நான் நம்புறேன். பட் இருந்தாலும் அப்துல் சமதா, ஆயுஷ் பதோனி அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல் மார்க்ஸ் இன்னும் ஆடல. வந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்த பதோனி மாதிரி இப்போ எதுவும் ஆயுஷ் பதோனி பண்ணல. பட் இப்ப ரீசெண்டா விளையாண்டு ஓரளவு இந்தியன் டீம் வந்திருந்தாரு. தென் அப்துல் சமதும் கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். லாங் இன்னிங்ஸ் கொஞ்சம் மேட்ச் வின்னிங் மார்க்ஸ் இல்ல. நல்லா விளையாண்டாலுமே இவங்களோட கன்சர்ன்ஸ் இருக்கனால இது 7.5. எனக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னா, பண்ட் அண்ட் பதோனி வந்து மிட் ஆர்டர் வந்து டாமினேட் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா பண்ட்டுமே வந்து நாட் அப் டு த மார்க். பதோனி வந்து எப்படி சொல்றது, டிஸ்ட்ரக்டா இருப்பாங்க, நம்பிக்கை வரமாட்டேங்குது. மிடில் ஆர்டர் பிளேயர் வந்து ஒரு கேம் எடுத்துட்டு போவான், அதாவது ஒரு டிஸ்ட்ரக்டிவா இருப்பான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து ஐ வுட் கோ வித் 6. ஓகே, ஃபினிஷர்ஸ் பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து நம்பர் 6 நம்பர் 7 அப்படின்னு பாக்குறப்போ சமத், சபாஷ் அகமத் தான் இருக்கு. அது ரொம்ப வீக். ஹசரங்கா இருந்தா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எனக்கு இது ரொம்ப வீக்கா இருக்கு. இதுதான் நான் இருக்கிறதுல லோவா கொடுப்பேன் 6. இந்த 7.5 பந்தோட எக்ஸ்பீரியன்ஸ், பந்தோட ப்ரீவியஸ் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஜென்ரலி ஓவர் த இயர்ஸ் பார்த்துட்டு தான் இது வந்து 6 தான். எனக்குமே வந்து சபாஷ் அகமது வந்து கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணுவாங்க நம்பிக்கையே இல்ல. சமத் வந்து கேன் பி டேஞ்சரஸ் பட் நாட் ரிலையபிள் அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது வந்து கேப்பபிலிட்டி இருக்கு, பட் வந்து லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போக மாட்டோம். லைக் பொல்லா ட்ரெஸ்ல அந்த மாதிரி அந்த கேட்டகரி வர மாட்டோம். ஒரு 4 பால் 10 ரன் இல்ல ஒரு 8 பால் 16 ரன் அப்படின்னா ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு. எனக்குமே வந்து ரொம்ப வீக்கா இருக்கு ஃபினிஷிங் இந்த இதுல. ஸோ ஐ வுட் கோ வித் அப்துல் சமதோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ ரீசெண்டா வின் பண்ண ரஞ்சி டிராஃபில ஆவரேஜா 58-60 கிட்ட, ஃபைனல் மேட்ச்லயே பார்த்துருந்தேன், அங்கேயும் ஒரு 60 கிட்ட 60-65 கிட்ட அடிச்சிருந்தாரு. நிறைய நல்லா ஆடி இருக்கு. டெஸ்ட் வேற இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெரிய பவுலர்ஸை ஹிட் பண்ணி அப்படியே கொண்டு போறதுங்கிறது இன்னும் கஷ்டம். அதனால அது மட்டும் இல்லாம சமாதோட கூட சேர்ந்து உனக்கு வந்து கம்பெனிக்கு ஐ மீன் பார்ட்னர் யாருமே அவ்வளவா இல்ல. ஏன்னா இந்த பக்கம் வந்து பதோனி நாட் ஹார்ட் ஹிட்டர், இந்த பக்கம் வந்து சபாஷ் அகமத். அப்படிங்கிறப்போ இது எனக்கு என்னமோ ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ நான் 5 தான் கொடுக்கலான்னு இருக்கேன் எனக்கு. ஓகே, ஸோ பேட்டிங் அதுக்கப்புறம் டெய்ல் எண்டர்ஸ் தேவையில்ல, அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பவுலிங். ஸோ பவுலிங் பார்க்குறப்ப வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்பெல் பார்ப்போம், அடுத்து நடுவில் ஸ்பின் அட்டாக் எப்படி இருக்கு, அப்புறம் டெத்து. இதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஓப்பனிங் ஸ்பெல் யார் போடுவா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஷமி அண்ட் மோசின் கான். கரெக்டா? அவன் 2 பேர் தான் போட முடியும். ஸோ ஷமி அண்ட் மோசின் கான். ஸோ ஷமி வந்து ஆக்சுவலி வந்து எஸ்ஆர்ஹெச்ல இருந்து ட்ரேட் பண்ணாங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து பிரைம் அட்டாக்கா பாக்குறாங்க ஷமிய. அண்ட் தென் மோசின் கான் வந்து லாஸ்ட் இயர் ரூல்ட் அவுட் அண்ட் தென் வந்து ரூல்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து குவாலிட்டி பவுலர்ஸ். பட் இந்த ஐபிஎல்ல வந்து பெர்ஃபார்ம் எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. ஷமியுமே வந்து ரொம்ப அடி வாங்குற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாம். மோசின் கான் அப்படியே ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருக்கும், அதாவது 2 edges sword மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பரும் இல்ல, ரொம்ப இதுவும் கிடையாது. ஸோ நான் ஒரு 7 கொடுக்குறேன். எனக்கும் 7 தான் கரெக்டான பாயிண்ட் தோணுது. ஏன்னா ஷமி வந்து ரீசெண்ட் இயர்ஸ் கொஞ்சம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கெரியர் கிட்ட போறதுனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைன்னு தோணுது. தென் மோசின் கான் நல்ல பவுலர், டீசென்ட் பவுலர், நியூ பாலர் ரொம்ப நல்ல பவுலர். ஆனா கொஞ்சம் அட்டாக்கிங் பவுலர்ல கொஞ்சம் டிஃபென்சிவான பவுலர். இப்ப ட்ரெண்ட் போர்ட் அந்த மாதிரி கொஞ்சம் அட்டாக்கிங்கா போட்டு பவர்ல விக்கெட்ஸ் இருக்கிறத விட ஒரு 10 ரன்ஸ் போற இடத்துல 7 ரன்ஸ் கொடுக்குற மாதிரி டிஃபென்சிவ் பவுலரா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறப்போ இப்ப மித்த டீம்ஸ் எல்லாம் அட்டாக்கிங் பவுலர்ஸ் வர மாதிரி இருக்கப்போ
இவங்களோடது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன். ஸோ அடுத்து வந்து ஸ்பின் அட்டாக் எப்படின்னு பார்த்தோம்னா திக்விஷ் ராத்தி அண்ட் தென் ஷபாஷ் அகமத் 2 பேரும் ஸ்பின் அட்டாக் இருக்கு. மேபி பதோனி மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பட் நான் பிரைமா பாக்குறது வந்து திக்விஷ் ராத்தி அண்ட் சபாஷ் அகமத் தான். ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து எனக்கு என்ன தோணுது, திக்விஷ் ராத்தி இஸ் ஓகே, பிரச்சனையே கிடையாது. லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணி கொடுத்தாரு எல்எஸ்சிக்கு. பட் ஷபாஷ் அகமது நீ வந்து செகண்ட் மெயின் ஸ்பின்னர் எடுத்து போறது வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஆப்ஷன்ஸ் இல்ல, அவங்க மேபி வான் அசரங்கா தான் இந்த பேச்சு வந்திருக்காது. பட் இப்ப இருக்கிறத நான் பார்க்கணும் நம்ம கரெக்டா. சோ இப்ப இருக்கிறதுல வந்து எனக்கு என்னமோ ரொம்ப எனக்கு வந்து ஒரு 6.5 அதான் சொல்லு. ஏன்னா திக்வேஷ் ராத்தியோட ஸ்பின்னை பொறுத்த அளவுக்கு வந்து எப்போதும் 2 பேர் நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த காம்போ செட் ஆகும், நல்லா இருக்கும். திக்வேஷ் ராத்தி ஷபாஷ் அகமத் வந்து கோயிங் 6.5. எனக்கு 7 கொடுக்கலாங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா திக்வேஷ் ராத்தி லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா போட்டு நல்ல ப்ரூவன். பட் இன்னும் ஒரு கன்சர்ன் என்ன இருக்குன்னா டீகோட் பண்ணிட்டாங்கன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ்ல ஓவர் இயர்ஸ் டீகோட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கஷ்டம். அண்ட் தென் ஷபாஸ் அகமதும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஒண்ணு இருக்குமா ஷபாஸ் அகமதுனால மேட்ச்லங்கிற படி பார்த்தா கம்மி தான். ஆனால் ஐ வுட் கோ ஃபார் 7. ஓகே. ஸோ அடுத்து வந்து டெத் பவுலிங் பாக்குறப்ப வந்து ஷமி போடலாம், ஆவேஷ் கான் அண்ட் தென் மயங்க் யாதவ் இல்ல அப்படின்னா வந்து மேபி ஆண்ட்ரி ஸ்டாக்கி அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எப்படி தோணுதுன்னா ஷமி அட் டெத் மேபி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கலாம். ஆவேஷ் கான் டிசென்டா பண்ணியிருக்காரு. ஆவேஷ் கான் நல்ல யாக்கம் ஃபெயில் பண்ணா ஆக்சுவலி நான் மேட்சஸ் பாக்குறப்போ. ஸோ எனக்கு என்னமோ வந்து இவங்களோட இந்த 6 டிபார்ட்மெண்ட்ல வந்து டாப் ஆர்டர் எப்படி நம்ம ஒரு மேட்ச் வின்னர்ஸா இருக்காங்களோ அது மாதிரி வந்து மேபி இந்த டெத் பவுலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. சோ எனக்கு என்னமோ வந்து 8 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் இருக்கு டெத்ல. ஆக்சுவலி நீ சொன்னதுதான் கரெக்ட் தான். டாப் ஆர்டருக்கு அடுத்து இவங்களோட 6 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே நல்ல டிபார்ட்மெண்ட்னா டெத் பவுலிங் தான். ஸோ ஐ வுட் கோ ஃபார் 8.5. ஆக்சுவலி ஆவேஷ் கானுக்கு ப்ரூவன் டெத் ஓவர்ஸ்னா நிறைய ஓவர்ஸ் நல்லா போட்டு ப்ரூவன் தான். ஷமிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத அதை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஷமி பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் லீட் பண்ண வைக்கலாம் மித்த பவுலர்ஸ். இதுவும் மயங்கி அதை ஃபிட்டா இருந்தா ஓகே. கொஞ்சம் மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு. ஆனா அவர் ஆடின மேட்சஸ்ல ரொம்ப 145+ கிளிக் பண்ணாரு. பிளாக் பண்ணி போட முடிஞ்ச மாதிரி பிளேயருங்கிறப்போ இன்னும் நல்ல பவுலிங் செட். ஓகே ஃபைன். ஸோ நம்ம அடுத்து வந்து மேட்ச் வின்னர்ஸ் பார்ப்போம். ஸோ மேட்ச் வின்னர்ஸ் வந்து எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்களோ அது நல்லா இருக்கும் ஒரு டீமுக்கு. சோ என்னென்ன தோணுது உனக்கு மேட்ச் வின்னர்ஸ் பாக்குறப்போ? டாப் 3 பக்காவா இருக்கு. டாப் 3 ரிஷப் பண்ட் இஸ் ஆல்சோ மேட்ச் வின்னர். லாஸ்ட் இயர் கன்சர்ன் இருந்தாலும் we all know what ரிஷப் பண்ட் கேன் do. ஓகே தான், பட் ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் வந்து மேட்ச் வின்னர் அப்படின்னு ஹீஸ் ப்ரூவ்ட். பட் அது வந்து ரீசெண்டா எப்படி சொல்றது, அது நம்பவே முடியாத மாதிரி தான் இருக்கு. ஒரு பூரான் வந்து மேட்ச் வின்னர் தான். அது ஒரு 4 to 5 மேட்ச் ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுனால நம்ம வந்து ஓகே எடுக்க முடியுது. கன்சிஸ்டன்சி ஒரு கன்சர்னா இருக்கு. பட் ரிஷப் பண்ட் ஒன்ஸ் இஸ் பேக் இன் தி ஃபார்ம் பழைய மாதிரி ரிஷப் பண்ட் வரணும், பழைய ஸ்பைடியா வரணும். நம்ம அது எனக்கு ஒரு ஆசை தான், இல்லைன்னு சொல்லல. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா பண்ட் வந்து மேட்ச் வந்து எடுத்து வர முடியும். ஆப்போனன்ட் இருந்து அப்படியே புடிங்கி நம்ம வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. சோ பண்ட கூட நம்ம சேர்த்துக்கலாம் மேட்ச் வின்னர்ல. சோ அண்ட் தென் பதோனி சமாத் அவங்க எல்லாம் வந்து சிப்பின் தான் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு எட்டு போகலாம்னு தோணுது. பவுலிங்ல வந்து எனக்கு யாருமே அப்படி தோணல. லைக் அப்படியே T20ஸ்ல அப்படி மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இருந்தது இல்ல. T20ஸ்ல எஸ்பெஷலி தெரியல. மேபி அந்த இந்த சீசன் வந்து ஸ்டெப் இன் பண்ணலாம். திக்வேஷ் ராத்தி கூட மேபி பண்ணலாம். போன தடவை மாதிரி இன்னும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி மேட்ச் வின்னரா திக்வேஷ் ராத்தி வர சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ ஐ வுட் சே லைக் திக்வேஷ் ராத்தி கேன் பி எ மேட்ச் வின்னர், cannot be. ரெண்டுமே 50-50 தான். டபுள் அட்ஜஸ்ட். சோ எல்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா டாப் ஆர்டர் ஃபயர் ஆகணும். டெத் பவுலிங்ல ஒரு 4 overs ஒரு 40 ஒரு 35 அதை வந்து எப்படி சொல்றது கட்டுப்படுத்துறதுக்கான பவுலிங் வந்து இவங்க இருக்கு. அதை கரெக்டா பண்ணாங்கனாலே மேபி நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. எனக்கும் அதான் தோணுது. டாப் இவங்க ஹெய்லி ரிலையபிள் ஆன் டாப் ஆர்டர் அண்ட் தென் பேக் எண்ட் ஆஃப் த பவுலிங் கொஞ்சம் இருக்கு. பட் இதை வச்சு குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கம்பேரிங் டு அதர் டீம்ஸ் கொஞ்சம் வீக்கரா தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை வச்சு ட்ராஃபி வின் பண்ண முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எனக்குமே வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து 6 டிபார்ட்மெண்ட் நம்ம பேசுறோம். 6ல வந்து 2 பண்ணலாம்.
அது ஓகே கரெக்ட். டாப் ஆர்டர் வந்து பக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கு. ம். அதுல உனக்கு கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஃபிளாப் டிராஃபி ஆகுதுன்னா கூட ரொம்ப ஒஸ்டா இருக்கும். எல்லா மேட்சுமே டாப் ஆர்டர் ரிஷப் பண்ட் விளையாடி டிராஃபி கூட வின் பண்ணிடலாம். பட் இந்த டீமை பார்த்தா பேலன்ஸ்டு சைடான்னு கேட்டா நாட் சே. பேலன்ஸ்டு கிடையாது. பட் ஒரு ஃபயர் பவர் இருக்குன்னா அதை ரிலே பண்ணி மேபி அவங்க கிளிக் ஆச்சு அப்படின்னா நல்ல சீசனா இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து டாப் ஆர்டர்ல ஏதாவது 1-2 ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது இல்லாம இது வந்து இன்ஜுரிஸ் அதிகம் வந்துட்டு இருக்கு. ஸோ 3 பேர் ஃபிட்டா இருந்து 3 பேர் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா ஒரு டீசென்டான சீசன் நல்ல சீசனே அமையலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப புவரா இருக்கும் சீசன் உங்களுக்கு. இதோட ஃபைனல் தாட் உனக்கு ஏதாவது இருக்கா? சரி, ஓகே ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் பி பேக் வித் another video. Until then, bye.